எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கோட லீக் கோட் ப்ராப்ளம் ஆஃப் த டே ஃபைண்ட் வேர்ட்ஸ் கண்டெய்னிங் கேரக்டரோட சொல்யூஷன் தான் பார்க்க போறோம். இந்த ப்ராப்ளமோட சொல்யூஷன் பார்க்க முன்னாடி இந்த ப்ராப்ளம் கிளியரா புரிஞ்சும் பாருங்க. இந்த ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ரெண்டு இன்புட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு வேர்ட்ஸ் அரே கொடுத்துருப்பாங்க, இன்னொரு ஒரு கேரக்டர் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன சொல்லணும்னா, எந்த எந்த வேர்ட்ல வந்து இந்த கேரக்டர் வந்து அப்பியர் ஆகுதோ அந்த வேர்டோட இண்டெக்ஸை வந்து எடுத்து ஒரு லிஸ்ட் ஆக்கி ரிட்டர்ன் பண்ணும். பாருங்க, இங்க வந்து கேரக்டர் டு சர்ச் வந்து ஈன்னு இருக்கு, சரியா? இங்க வந்து வேர்ட்ஸ்ல லீட் டு கோடும் இருக்கு. சோ 0th இண்டெக்ஸ் வேர்ட்லயும் இந்த ஈ வருது, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வேர்ட்லயும் இந்த ஈ வந்து வருது. சோ அவுட்புட்ல என்ன கொடுப்பீங்க? இந்த 0 and 1 இண்டெக்ஸ் வந்து லிஸ்டா கொடுப்பீங்க. இங்க வந்து கேரக்டர் டு ஃபைண்ட் வந்து ஏ, வேர்ட்ஸ் வந்து இது, சரியா? சோ ஃபர்ஸ்ட் 0th இண்டெக்ஸ்ல இருக்கு, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இல்ல, செகண்ட் இண்டெக்ஸ்ல இருக்கு, தேர்ட் இண்டெக்ஸ்ல இல்ல. சோ அவுட்புட்ல என்ன வரும்? 0,2ன்னு வரும். உங்க இந்த இண்டெக்ஸஸோட ஆர்டர் வந்து எந்த ஆர்டர்ல வேணாலும் இருக்கலாம். ஆனா எல்லா இண்டெக்ஸஸ் கண்டெய்னிங் தட் கேரக்டர் வந்து டெஃபினட்டா இருக்கும் உங்க ஆன்சர்ல. சரியா? இந்த ப்ராப்ளம் ரொம்ப ஈஸி தான். ஸோ டைரக்டாவே இன்னைக்கு கோடுக்கு போக போறோம். ரெண்டு அப்ரோச்ச பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லாங்குவேஜ் அக்னாஸ்டிக் அப்ரோச். செகண்ட் வந்து பைத்தனை யூஸ் பண்ணி ஒரு பியூட்டிஃபுல்லா ஒன் லைன் சொல்யூஷன் பார்ப்போம். ஸோ பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் லாங்குவேஜ் அக்னாஸ்டிக் அப்ரோச் பார்க்க போறேன்னு சொன்னீங்க. ஸோ இந்த லாங்குவேஜ் அக்னாஸ்டிக் அப்ரோச்னா நான் வந்து இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட ஸ்பெசிபிக் இல்லைன்னா ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் எடுக்காம நான் வந்து எழுதுற கோட். சோ யாராச்சும் வந்து நான் பைத்தன்ல வந்து லாங்குவேஜ் அக்னாஸ்டிக் அப்ரோச் எழுதி யாராச்சும் வந்து ஜாவா ப்ரோக்ராம் அதை வந்து படிச்சா அவங்க ஈஸியா இந்த பைத்தன் கோட்ல என்ன ஆகுதுன்னு அவங்க புரிஞ்சுக்கலாம். அவங்க அவங்க லாங்குவேஜ்க்கு ஈஸியா டிரான்ஸ்லேட் பண்ணிடலாம். சோ இதுதான் லாங்குவேஜ் அக்னாஸ்டிக் அப்ரோச். நீங்க வந்து இன்டர்வியூஸ்க்குலாம் போறீங்கன்னா டெஃபினட்டா நீங்க லாங்குவேஜ் அக்னாஸ்டிக் அப்ரோச் தான் ப்ரிஃபர் பண்ணணும். ஏன்னா பாருங்க, யாராச்சும் உங்களுக்கு வந்து ஹவு டு யூ சார்ட் அன் அரேன்னு கேட்டா நீங்க அரேஸ் டாட் சார்ட்டோ இல்ல சார்ட்டட் ஆஃப் அரேன்னு கொடுத்துறாதீங்க. அவங்க வந்து அதோட லாஜிக்கை வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஸோ நீங்க கிளீனா அந்த பேசிக் ஸ்கிரிப்டோட அது வைங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு அட்வான்ஸ் கான்செப்ட் கேட்டா கூட நீங்க ஹவு டு யூ டேக் த மீடியன் ஆஃப் அன் அரேன்னு சொன்னா நீங்க வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் பேக்கேஜ் யூஸ் பண்ணி உங்க லாங்குவேஜ்ல மீடியன் எடுத்து கொடுத்துறாதீங்க. நீங்க டைரக்டா அது எப்படி கிளீனா கோடா இருக்கணும்னு நீங்க எழுதி கொடுப்பீங்க, சரியா? சோ பேசிக் ஸ்கிரிப்ட்ல. சோ அதுதான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம், லாங்குவேஜ் அக்னாஸ்டிக் அப்ரோச். சோ இதுதான் நம்ம லாங்குவேஜ் அக்னாஸ்டிக் அப்ரோச். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, நம்ம ரிட்டர்ன் பண்ற ரிசல்ட்டுக்கு ஒரு அரேவா இருக்கும்ல, ஒரு லிஸ்டா இருக்கும். சோ அது பண்றதுக்கு நான் வந்து res is equal to empty list நான் இனிஷியலைஸ் பண்ணி வச்சிட்டேன். இப்போ வந்து என்ன பண்ணணும், நம்ம கோட்ல வந்து நம்மளுக்கு நிறைய வேர்ட்ஸ் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் வந்து ஈச் வேர்டை போய் அந்த இண்டெக்ஸ்ல போய் படிக்கணும், சரியா? சோ அதான் நம்ம மேஜர் ஃபார் லூப்பா இருக்கும். சோ ஈச் வேர்டோட இண்டெக்ஸ்ல போய் அந்த வேர்டை படிக்கிறதுக்கு அந்த வேர்டை எடுத்துட்டு அப்புறம் ஈச் கேரக்டர் ஆஃப் வேர்டு வந்து படிக்கும், சரியா? ஈச் கேரக்டர் ஆஃப் வேர்டு வந்து படிக்கும் போது அந்த நம்ம சர்ச் பண்ற கேரக்டர் வந்து நம்ம ஈச் கேரக்டர் ஆஃப் தட் வேர்டோட மேட்ச் ஆகுதான்னு பார்ப்போம். மேட்ச் ஆச்சுன்னா நம்ம டைரக்டா அந்த இண்டெக்ஸ் வந்து இந்த ரிசல்ட் அரேக்குள்ள போட்டு பிரேக் பண்ணிடும் லூப். சோ அதான் எப்படி பண்ண போறோம்னு பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வேர்ட்ஸ் லெவல்ல வந்து ட்ராவர்ஸ் பண்ணுவோம் இந்த அரே. சோ ஃபார் I in range len of words. So for int I is equal to 0, I less than a words dot length I plus plus ஜாவால எழுதுற மாதிரி இது. ஸோ நம்ம வந்து ஈச் வேர்ட் மேல நம்ம போயிட்டோம். நம்ம இப்போ ஈச் கேரக்டர் மேல போகணும். ஸோ அதுக்கு எப்படி பண்ண போறோம்? ஃபார் ஜே இன் ரேஞ்ச் லென் லென் ஆஃப் வேர்ட்ஸ் ஆஃப் ஐ, சரியா? ஸோ நம்ம அந்த அந்த இண்டெக்ஸ்ல இருக்க வேர்டோட லென்த்ல வந்து நம்ம இந்த ஜே வேரியபிள் வந்து எடுத்து ஈச் ஆஃப் த கேரக்டர்ஸ் வந்து போக போறோம். ஸோ இப்போ பார்க்கலாம். இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வேர்ட்ஸ் ஆஃப் ஐ. ஸோ அந்த ஐத் வேர்டோட ஜேத் கேரக்டரோட மேட்ச் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? டைரக்டா அந்த இண்டெக்ஸை வந்து இந்த வேர்டோட இண்டெக்ஸை வந்து நம்ம இந்த ரிசல்ட் வேரியபிள்குள்ள போட்டு நம்ம வந்து பிரேக் பண்ணிடணும் லூப். ஸோ ஸோ அந்த வேர்டோட இண்டெக்ஸை வந்து இந்த ரிசல்ட் வேரியபிள் போடணும் ஃபர்ஸ்ட். ஸோ ரிசல்ட் டாட் அப்பெண்ட் ஐ. அப்புறம் நீங்க மறுபடியும் இந்த லூப்பை கண்டினியூ பண்ணணுமா? டெஃபினட்டா கூடாது. ஏன்னா நீங்க ஆல்ரெடி அந்த இண்டெக்ஸ் வந்து லிஸ்ட்ல போட்டீங்க. ஸோ பிரேக்னு போட்டுருவீங்க, சரியா? அப்புறம் ஃபைனலா நீங்க ரிட்டர்ன் ஆஃப் கொடுத்தா இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடும். பார்க்கலாம். ஸோ இந்த அப்ரோச் வந்து நீங்க டைரக்டா நீங்க உங்க லாங்குவேஜ் கன்வெர்ட் பண்ணி பாருங்க. நானும் அதர் லாங்குவேஜோட சொல்யூஷன் போடுறேன். ஸோ நம்ம வந்து இந்த லாங்குவேஜ் அக்னாஸ்டிக் அப்ரோச் பார்த்தோம். இப்போ வந்து பியூட்டிஃபுல்லான ஒன் லைன் பைத்தன் சொல்யூஷன் பார்ப்போம். ஸோ இதுதான் நம்ம பியூட்டிஃபுல்லான ஒன் லைன் சொல்யூஷனா இருக்க போகுது. ஸோ அதுக்கு வந்து நான் ரிட்டர்ன் ஆஃப் ஒரு லிஸ்ட்டை தான் ரிட்டர்ன் பண்ண போறோம். எண்ட்ல ஸோ லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் யூஸ் பண்ணி அந்த லிஸ்ட்டை வந்து பில்ட் பண்ண போறேன். ஸோ இப்போ பாருங்க, ஐ ஃபார் ஐ கமா வேர்ட் இன் எனுமரேட் வேர்ட்ஸ். ஸோ இது என்ன பண்ணுன்னா பாருங்க, இந்த எனுமரேட் ஃபங்க்ஷன் ஈச் எலிமெண்ட் ஆஃப் த வேர்ட்ஸ் அரே வந்து எடுத்து ரெண்டு விஷயம் கொடுக்கும். அந்த எலிமெண்டோட இண்டெக்ஸ் அப்புறம் அந்த எலிமெண்ட். ஸோ உங்க வேர்ட்ஸ் அரே வந்து ஏ கமா பி கமா சின்னு இருந்துச்சுன்னா ஈச் இட்ரேஷன்ல ஃபர்ஸ்ட் வந்து 0 கமா ஏன்னு கொடுக்கும் அதோட இண்டெக்ஸ் அப்புறம் அந்த எலிமெண்ட். அப்புறம் வந்து 1 கமா பின்னு கொடுக்கும், அப்புறம் 2 கமா சின்னு கொடுக்கும், சரியா? ஸோ நம்ம அதை வந்து எடுத்தோம். ஸோ
இந்த அந்த ஐ கமா வேர்ட்ல வந்து எனக்கு வெறும் இண்டெக்ஸ் தானே ஃபைனல் லிஸ்ட்ல வந்து போட போறேன். ஸோ அதான் ஐ ஃபார் ஐ கமா வேர்டு நான் எனுமரேட் வேர்ட்ஸ் எழுதிட்டேன். இப்போ வந்து இது மட்டும் போதுமா? எப்போ வந்து நான் இண்டெக்ஸை வந்து நான் ரிசல்ட் அரேக்குள்ள போட போறேன், எப்போவோ அந்த கேரக்டர் வந்து சர்ச்சிங் கேரக்டர் வந்து இந்த வேர்ட்ல இருக்கும். ஸோ அதை ஆட் பண்ணது ரொம்ப சிம்பிள் தான். அந்த கண்டிஷன் இஃப் எக்ஸ் இன் வேர்ட். ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளமோட சொல்யூஷனா இருக்கு. எப்பெல்லாம் அந்த இண்டெக்ஸை வந்து ஆட் பண்ண போறோம் நம்ம ஃபைனல் ரிசல்ட் அரேல, எப்போ நம்ம சர்ச் பண்ற கேரக்டர் வந்து அந்த எலிமெண்ட் அந்த வேர்ட்குள்ள இருக்கும் அந்த வேர்ட்ஸ் அரேல. ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளமோட ஆன்லைன் சொல்யூஷன். சப்மிட் பண்ணி பார்த்தோம். பர்ஃபெக்ட். ஸோ நான் கூடி சீக்கிரமா இன்னொரு லீட் கோட் வீடியோட உங்களை வந்து பார்க்குறேன். அண்டில் அண்ட் கீப் கோடிங் அண்ட் கீப் என்ஜாயிங். பார்க்கலாம்.